வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா அஜீவிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ புத்திசம், ஜெயினிசம், அதாவது புத்தம் அப்புறம் சமணம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த காலத்துல அஜீவிகம் கொஞ்சம் பிரபலமா இருந்துச்சு. ஆனா புத்த பதம், சமணம் அளவுக்கு இது பிரபலம் கிடையாது. ரைட்டா? ஸோ இதை பத்தி உள்ள போயிடலாம். நந்தவாச்சா புராணங்கள் படி, புத்த புராணங்கள் படி அஜீவிகத்துடைய நிறுவனர் நந்தவாச்சா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஜீவிகம் உருவானது அதுக்கான தனிப்பட்ட சான்று, அதாவது அதுக்கான ஸ்பெஷலான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இந்த அஜீவிகம் உருவானது இங்க இப்படிப்பட்ட காட்டசி எல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்டா புத்திசம், ஜெயினிசம் இந்த ரெண்டு இடத்துல இருந்து வந்த நூல்கள் பத்தி தான், நூல்கள்ல இருந்து தான் அஜீவிகம் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுக்கானவே ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ புராணங்கள் படி நந்தவாச்சா தான் அதனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது வரக்கூடியது கிச சம்கிச்சா. இப்போ நம்ம சமணம் போனோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்களே. 24வது யாருன்னா மகாவீர, வர்தமான மகாவீரா. முதல் தீர்த்தங்கர யாரு? ரிஷப தேவர். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 4-5 பேர் வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது நந்தவாச்சா, ரெண்டாவது கிசா சம்கிச்சா, மூணாவது மக்காலி கோசலா. ஸோ கிட்டத்தட்ட அஜீவிகத்துடைய உண்மையான நிறுவனர் மக்காலி கோசலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சி எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி இப்போ ரயில்வேஸ் எல்லாம் போனோம்னா அஜீவிகத்துடைய ஃபவுண்டர் மக்காலி கோசலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மக்காலி கோசலா நாலந்தா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அந்த நாலந்தா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க யாரை மீட் பண்ணியிருக்காரு, சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னா வர்தமான மகாவீராவை சந்திச்சிருக்கிறாரு. ரைட்டா? ஸோ வர்தமான மகாவீராவும் மக்காலி கோசலாவும் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் முறையில இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரிஞ்சு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்காலி கோசலா எங்க போறாரு? சிரவஸ்தி அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அஜீவிகத்துடைய தலைமையகம் சிரவஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிரவஸ்தி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம மக்காலி கோசலா ஒரு பெண்மணியை சந்திக்கிறாங்க. அந்த பெண்மணியோட பேரு ஹலாஹலா. இவங்க ஒரு பானை வேலை செய்வாங்க, பானை உருவாக்குவாங்க இல்லையா, அவங்கதான் ஹலாஹலா. அவங்கள சந்திக்கிறாங்க. இந்த ஹலாஹலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் மக்காலி கோசலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அஜீவிகத்துடைய ஒரு பேசிக் பிரின்சிபிள், அடிப்படை கடமை இல்ல அடிப்படையோட விஷயம் என்னன்னு கேட்டா நீதி ஆர் ஃபேட், விதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இல்ல விதி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கோசலா, இந்த மக்காலி கோசலா இருக்கார் இல்லையா, விதி கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்காரு. அந்த கொள்கையில கெயின், லாபம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம், லைஃப், அப்புறம் வாழ்க்கை, இறப்பு, எல்லா ஒரு மனுஷனுமே இந்த 6 விஷயத்த தொடர்ந்துதான் வாழ்க்கையை முடிப்பாங்க அப்படின்னு சொன்னது கோசலா. அதுதான் விதி கொள்கை. மக்காலி கோசலாக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, புராண கசப்பா. கசப்பாக்கு அப்புறம் வர்றது பகுத கச்சையானா. இந்த பகுத கச்சையானா என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் ஒரு 7 பொருட்களால ஆனது, உலகம் ஒரு 7 சப்ஸ்டன்ஸால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னது பகுத கச்சையானா. அடுத்து ஒருத்தர் வராரு, அஜித கேசகம்பலின். இவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 4 பிரைமரி எலிமெண்ட் மனிதன், அதாவது ஒரு ஹியூமன் ஒரு 4 மூலப்பொருட்களால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றது யாரு? அஜித கேசகம்பலின். ரைட்டா? அதுக்கு அடுத்து வர்றாரு புராணன் தான் அஜீவிகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அஜீவிகத்தோட லீடர் யாருன்னு கேட்டா அது புராணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புராணனை பாக்குறதுக்காக நீலகேசி கிளம்புறாரு. ஆக்சுவலா நீலகேசி புராணனையும் புத்தரையும் சந்திச்சிருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, நீலகேசி உண்மையை உணர்றதுக்காக, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பயணம் பண்ணுவாரு. அதுலதான் அவரு புத்தரையும் புராணத்தையும் சந்திச்சிருப்பாரு. தமிழ்நாட்டுல அஜீவிகம் இருந்தான்னு கேட்டா இருந்துச்சு. ஆனா 3ஆம் ராஜராஜ சோழன் 1ஆம் காலகட்டத்திலேயே அது அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த டைம்ல அஜீவிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அதிகப்படியான வரி, டாக்ஸ் பயங்கரமா இம்போஸ் பண்ணாரு நம்ம 3ஆம் ராஜராஜ சோழன். அதனால என்னாச்சு, அஜீவிகர்கள் அவங்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. நிறைய பேர் தமிழ்நாட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ.